ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23/2/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 940. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 940. இதில் நமக்கு ஆல் போர்டு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. சரிங்களா? ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஆனால் ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குது. ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 94 ஏபியில் பாஸ் ஆகிருக்குது, 40 பிசியில் பாஸ் ஆகிருக்குது, 90 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங், ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அதே மாதிரி 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது 409ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 940. ஓகேங்களா? ஏன்னா பாக்ஸில் வந்து இது வின்னிங் ஆகிடுச்சு. அதாவது அதுதான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது. உங்களுக்கு பாக்ஸில் வந்துன்னா பாக்ஸில் போகிறதுனாலும் போட்டுக்குங்கன்னு நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சூப்பர் வின்னிங் கிடச்சிருக்கு 3 டிஜிட்டு. ஓகேங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 940, நம்ம கொடுத்துருந்தது 409. அப்படியே பாக்ஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு சூப்பர் வின்னிங். ஓகேங்களா? வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 24/2/2026 ஸ்ரீசக்தி 508 உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்குறேன், 4, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருது, மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 42, 24, 22, 44, 46, 64, 90, 09, 02, 20, 92, 29, 45, 54, 57, 75, 97, 79, 77, 99, 91, 19, 47, 74. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங். சாரி, ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ தான் 1, 2வது, அதாவது ஏபிபிசி ஏசி எதிரையாவது ஒரு இதில் பாஸ் ஆகலாம். சரிங்களா? பாருங்கள். இது வந்து உங்கள் கணக்குக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டது ஒரு செட்டு, கோடு போடாத ஒரு செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கம்மியாக வேணுங்கன்னு நினைக்கிறவங்க இதில் பார்த்து கோடு போட்டதில் பார்த்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் பார்த்துக்குங்க. உங்கள் கெஸிங்க்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எதுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருது, மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏபி அல்லது பிசி அல்லது ஏசி ஏதோ ஒன்று கூட பாஸ் ஆகும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 422, 446, 902, 457, 977, 991. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இதே நான் பலமுறை சொல்கிறேன். இது வந்து எனக்கு வந்த கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதிலிருந்து சில இது மேட்ச் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அதே இதுலேயுமே உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? அதுலேயும் இதே மாதிரி பாருங்கள், கோடு போட்டது தனியாகவும் கோடு போடாத தனியாகவும் இருக்குது. கோடு போட்டது நீங்கள் எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாத எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நம்பர் எல்லா நம்பருமே போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கெஸிங்க்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே. ஓகேங்களா?
இது எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லை, பார்த்து போட்டுக்குங்க, அளவாக போட்டுக்குங்க. இன்றைக்கி இது ஒரு 3 டிஜிட் அடித்ததுனால நாளைக்கு கொஞ்சம் ஒரு 1 2 கம்மியாகலாம். சப்போஸ் ஆல் போர்டில் வரலாம், இல்லை ஏபிபிசிஎஸ்சியில் வரலாம், இல்லை 3 டிஜிட்லேயுமே கூட ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகலாம். அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.